61ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதி பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சங்கீதம். நெகினோத் என்னும் வாத்திய கருவியிலே வாசிக்கப்பட்டு இந்த செய்யுள் பாடலாக இயற்றப்பட்டது. இந்த சங்கீதம் பல சங்கீதங்கள். அப்சலோம் என்பவன் தாவீதினுடைய செல்லக்குமாரன். அவன் தாவீதுக்கு விரோதமாக போராட்டங்கள் நடத்திய பொழுது, தாவீதினுடைய உயிரை பின்வாங்கி தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவனால் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளின் நிலைமைகளின் மத்தியிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த 61ஆம் சங்கீதம். இதனுடைய பின்னணிய வரலாற்றை பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாறை நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம். இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதத்திற்கு தொடர்புடைய ஏறக்குறை அதற்கு ஒத்த ஒரு சங்கீதமாக விளங்குகிறது. சங்கீதத்தை பார்ப்போமா? 61ஆம் சங்கீதம். நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் மடியிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடைப்புகுறி. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி பிராக்கெட் அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த சங்கீதத்திலே, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகவுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? சேலா என்று வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்துல நிறுத்தி தொடர்ந்து வாசிக்காமல் அதற்கு முன்பு வாசித்த இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் முதல் 4 வசனங்கள், ஏற்கனவே வாசித்த வசனங்களை மீண்டும் 1, 2, 3 தடவை வாசித்து அவற்றையெல்லாம் தியானித்து கைக்கொள்ள ஆண்டவருடைய கிருபை பலம் எல்லாவற்றையும் பெற்று கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுவதுதான் சேலா என்ற சொல்லின் பதம். சேலா என்றால் நிறுத்தி வாசித்து சிந்தித்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த சங்கீதத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த சேலா என்ற வார்த்தை அர்த்தப்படுகிறது. முதலாவதாக பார்க்கும் பொழுது கூப்பிடும் தாவீதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறான். நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லவில்லை, நான் வேண்டுகிறேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஏதோ ஆண்டவர் சற்று தூரத்தில் இருப்பது போல, அல்லது இவன் ஆண்டவருக்கு சற்று தூரத்தில் இருப்பது போல எண்ணிக்கொண்டு கூப்பிடுவதாக பார்க்கிறோம். ஆண்டவரை பற்றும் உடன்படிக்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். அந்த உடன்படிக்கையை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே தாவீது சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை சித்தரித்து இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஆமா, ஆண்டவருக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அல்லது கூப்பிடக்கூடிய அளவிலே ஆண்டவர் தூரம் போய் விட்டாரா? அல்லது நீங்கள் சோரம் போய் விட்டீர்களா? ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்கிறார். கூப்பிடக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவரை விட்டு நாம் தான் பின்வாங்கி இருக்கிறோம். கூப்பிட வேண்டும் என்றால் ஆண்டவரை விட்டு ஏதோ ஒன்று நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. எனவே சத்தம் போட்டு கூப்பிட்டு ஆண்டவரை அழைக்கிறோம் என்பது பொருள். எது அப்படி நம்மை பிரிக்கிறது என்றால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவம் மனிதனை அவன் அயலானை விட்டு பிரிக்கிறது. பாவம் ஒரு மனுஷனை அவனை விட்டே பிரிக்கிறது, தன்னை விட்டே பிரிக்கிறது. அதனால்தான் பலர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள். தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வாழ்வதற்கே இஷ்டமில்லை, அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாழ விரும்புகிறார்கள் என்பதுதான் பொருள். சரி, கூப்பிடக்கூடிய தாவீது நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே ஆட்களிடத்தில் போகாமல், குட்டியை பறிகொடுத்த கரடியை போல குடுகுடுவென்று அங்கும் இங்கும் ஓடாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் சொல்லுவதை உற்று கேளும் என்று சொல்லி கதறுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அதிகமாக தொய்ந்திருக்கிறது, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி கூப்பிடுவதாக பார்க்கிறோம். கர்த்தாவே, கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறான். பொருள் என்ன? ரொம்ப தூரம், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வந்து விட்டான். எனவே வேறு வழி இல்லை, வேறு யாரையும் நம்புவதில்லை. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று கருதி
ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதாக இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆக என்ன நெருக்கடியாக இருந்தாலும் ஆட்களை நீங்கள் நம்ப முடியாது, உங்களுடைய புத்தியை சக்தியை நீங்கள் நம்ப முடியாது, உங்களுடைய பக்தியை தான் நீங்கள் நம்ப முடியும். கர்த்தரிடத்தில் பய பக்தியோடு வாழ்ந்து நீங்கள் கூப்பிட வேண்டியது தெய்வத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தினாலே பிதாவை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பிழைப்பீர்கள், பிரகாசம் அடைவீர்கள், பிரச்சனைகள் நீங்கி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வீர்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள் என்ற கருத்துக்களை 34ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல பிரச்சனை வரப்போகுது என்றால், உடனே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் மிஞ்சும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அதுதான் நடந்தது. உசியா ராஜா மறைந்து விட்டான், மரணம் அடைந்து விட்டான். ஏசாயா கலங்கினான். இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சுருங்கி போனான், வேதனைப்பட்டான். ஏனென்றால் இதற்கு முன்பாக உசியா ராஜாவிற்கு 2வது ஆளாக ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தான். அரண்மனையிலே அரசனுக்கு ஒரு சிங்காசனம், ஏசாயாவுக்கு இன்னொரு பக்கத்திலே ஒரு சிங்காசனம். இப்படியாக அரசனுடைய செல்வாக்கிலே இவன் பங்கு பெற்றவனாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தவன். திடீரென்று ஒரு நாள் உசியா ராஜா தலையை போட்டு விட்டான், மரணம் அடைந்து விட்டான். இனி எனக்கு என்ன எதிர்காலம் என்று துவண்டு கொண்டிருக்கும் பொழுது, உன்னை ஆதரிப்பது உசியா ராஜா அல்ல, உன்னை ஆதரிப்பது உன்னத ராஜா. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்க கண்டேன் என்று சொல்லி ஏசாயா சொல்வதாக 6ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கைவிடலாம் அல்லது கண்மறையலாம், இருப்பினும் உறங்காமலும் தூங்காமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம் உன்னதத்தில் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார். உன்னதத்திலும் உள்ளத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை உற்று நோக்குங்கள், அவரை நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். ஆக இருதயம் தொய்யும் பொழுது தேவனை எண்ணி பாருங்கள். முதலாவதாக உற்று கேளும் என்று சொல்கிறான். 2வதாக உதவி செய்யும் என்று சொல்வதாகவும் இந்த சங்கீதத்தின் வசனத்திலே 2வது வசனத்திலே நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உற்று கேளும், என் ஜெபத்தை உற்று கேளும், இன்னும் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் என்னுடைய கன்மலை, நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய துருகம் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். நீர் என்னுடைய கன்மலை ஆண்டவரே, உம்மேலே நான் வந்து விட்டேன் என்றால், உம்மேலே என்னுடைய கால்கள் பதிந்திருக்கும் என்றால், உம்மேலே என்னுடைய கண்கள் பதிந்திருக்கும் என்றால், உம்மேலே என்னுடைய கைகள் பதிந்திருக்கும் என்றால், உம்மேலே என்னுடைய பற்றுறுதி இருக்கும் என்றால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீரே என் கன்மலை, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உமது பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து கண்மலையிலே என்னை நிறுத்தி இருக்கிறீர், பேச வைக்கிறீர் என்று சொல்லி கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் தஞ்சம் புகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆக முதலாவதாக உதவி செய்யும் கண்மலை, 2வதாக அடைக்கலம். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த இடத்திலும் நமக்கு அடைக்கலம் கிடையாது. அடைக்கல நாதர் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று சொல்லி 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அப்பேற்பட்ட அடைக்கலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கல பட்டணங்கள் இருந்தன. கொலையே செய்தாலும் சரி, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்துவிட்டால் அவனை யாரும் அணுக முடியாது, எந்த தீங்கும் அவனை தொட முடியாது. அடைக்கல பட்டணத்திலேயே அவன் இருப்பான். நியாயமாக குறிப்பிட்ட நாளிலே நீதி விசாரிக்கப்படும் வரை அங்கே இருப்பான். பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரை அங்கே இருப்பான். அடைக்கல பட்டணம் அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு நகரம். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம். துங்கனில் ஒதுங்குகிறவன் பங்கமின்றி தங்குவான் என்று சொல்லி நாம் பல முறை பாடியிருக்கிறோம். துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். பொருள் என்ன? அடைக்கலமாகி ஆண்டவர், பரிசுத்தமாகிய தெய்வம், அவருக்குள்ளே நாம் பதுங்கி வாழும் பொழுது ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்போம் என்று சொல்லி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலும் சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். இந்த 2 அதிகாரங்களின் அடிப்படையிலே எழுதப்பட்ட பாடல் இது.
ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம் என்று சொல்லி அவருக்குள்ளே வாழ வேண்டும். அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் ஆபத்து. அப்னேர் என்பவன் அந்த அடைக்கல பட்டணத்திற்கு போனான், புத்தியை பறிகொடுத்து வெளியே வந்தான், கொலை செய்யப்பட்டான், பழி வாங்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கூட ஆண்டவருக்குள்ளாக மறைந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். மழை பெய்து கொண்டிருக்கிறது, குடை பிடித்து செல்கிறோம். குடைக்குள்ளே நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் இருக்கும் பொழுது மழை தண்ணீர் நம்மை நனைப்பதில்லை. ஆனால் குடையை விட்டு நம்முடைய கால்கள், கைகள், நாக்கு, மூக்கு எல்லாம் வெளியே போகும் என்றால் தண்ணீர் நம்மை நனைத்து விடுகிறது. ஆக குடைக்குள்ளே ஒழுங்காக இருக்க வேண்டும், குடையை ஒழுங்காக பிடிக்க வேண்டும். நம்முடைய சரீரம் முழுவதும் அங்கங்கள் யாவும் குடைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அது என்ன குடை? அது என்ன குடை? உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம். இதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காக்கப்படும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அடைக்கல பட்டணமாக்கி அவரை விட்டு நம்முடைய சுய மதியை நெறியன் ருகந்து சாய்ந்து நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய திட்டப்படி வாழ்வோம் என்றால் தண்ணீர், தண்டனையை தலையிலே வரவழைத்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு பாதுகாப்போடு வாழத்தக்கதாக கிறிஸ்துவாகிய அடைக்கல பட்டணத்திற்குள்ளே அமர்ந்திருந்து வாழ வேண்டும். கண்மலை மட்டுமல்ல, அடைக்கலம் மட்டுமல்ல, துருகம். ஆண்டவர் நம்முடைய கோட்டை, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. எப்பொழுதுமே கர்த்தரை கோட்டையாக கொண்டு வாழ வேண்டும். அந்த கோட்டைக்குள்ளே நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எல்லா அக்கினி அஸ்திரங்களுக்கும், ஈட்டிகளுக்கும், பட்டயங்களுக்கும், கற்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். ஆக கூப்பிடக்கூடிய தாவீது முதலாவதாக உற்று கேளும் என்று சொல்கிறான், இரண்டாவதாக உதவி செய்யும் என்று சொல்கிறான், மூன்றாவதாக ஒளித்து வையும் என்று சொல்கிறான். 3ஆம் 4ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்னை ஒளித்து வையும், என்னை காப்பாற்றும், உமக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசித்தோம். என்னை ஒளித்து வையும் ஆண்டவரே, உமக்குள்ளாக என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். இந்த ஜெபம் அவன் பண்ணுவதனாலே என்னென்ன பயன்களை இந்த சங்கீதம் கொடுக்கிறது என்றால், 2ஆம் வசனத்திலே ஜெபம் அவனை கர்த்தரிடத்திலே கொண்டு செல்கிறது, அவரை எட்டி பிடிக்க முடிகிறது, அவரிடத்தில் நெருங்க முடிகிறது. 2ஆம் வசனத்தில் மீண்டுமாக பார்க்கும் பொழுது உயரமான ஒரு இடத்திற்கு, கண்மலைக்கு அவனை அழைத்து செல்கிறது. 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலே நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக அது ஆவன செய்கிறது, அடிகொள்கிறது. 5ஆம் வசனத்திலே இன்னும் ஆண்டவருக்கு மகிமையாக செல்வாக்கோடும் சொல்வாக்கோடும் சம்பத்தோடும் வாழ முடிகிறது. 6ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை இன்னும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமையாக முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ இந்த ஜெப வாழ்க்கை என்பது அவனுக்கு அடிகொள்கிறது என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க ஜெப வாழ்க்கை அவனுக்கு உதவி செய்கிறது. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவரோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீர்களா? நீங்கள் ஆண்டவரோடு பேசுவது ஜெபம், ஆண்டவர் உங்களோடு பேசுவது வேதம். ஜெபமும் வேதமும் இணைந்து காணப்பட வேண்டும். காலையில் எழும்பி கட்டிலுக்கு பக்கத்திலே முழங்கால் போட்டு கர்த்தருடைய வேதத்தை கையில வைத்து அல்லது படுக்கையில வைத்து நாம் வாசித்து ஜெபம் பண்ணுவோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மறுமலர்ச்சியாக மாறும், உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மறுமலர்ச்சியாக மாறும். ஒருவேளை முழங்கால் போட முடியவில்லையோ, வயதான ஆளா நீங்கள் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழும்பி கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்து கட்டிலில் உட்கார்ந்து வாசித்து தியானித்து ஜெப வாழ்க்கையை தொடருங்கள். வாழ்க்கை விசேஷமாக அமையும். ஆக முதலாவதாக முதல் 2 வசனங்களிலே கூப்பிடும் தாவீது, 3ஆம் 4ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது கூடாரத்தில் தாவீது என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம்,
அதில் தங்குவதற்கு அதிகமாக தாவீது ஆசைப்படுவதாக பார்க்கிறோம். இப்பொழுது தாவீது எங்கே இருக்கிறார்? அப்சலோமினாலே வேட்டையாடப்பட்டு ஆங்காங்கு வனாந்தரத்தில் குகைகளிலே தங்கி பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆசை என்ன? அவனுடைய ஆசை ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகணும். பல நாட்களாக, பல மாதங்களாக வனாந்தரத்திலே நான் சுற்றித் திரிகிறேன். என் இருதயமோ என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. எப்பொழுது நான் அங்கே போவேன்? ஆண்டவருடைய கூடாரத்திலே போய் எப்பொழுது தங்குவேன் என்று ஆவலோடு தன்னுடைய ஜெபத்தின் அடுத்த கருத்தை அவன் தெரிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்திலே தாவீது தங்கி ஆண்டவரை தொழுது கொள்ள அவன் விரும்புவதாக இந்த சங்கீதத்திலே அறிவிப்பதாக பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம். இன்னும் சாலமோனின் ஆலயம் எழுப்பப்படவில்லை, கட்டப்படவில்லை. ஆசரிப்பு கூடாரத்திலேயே தன்னுடைய வாஞ்சையை வைத்து எப்போ அங்கே போவேன் என்று துடிதுடித்து காத்து கொண்டிருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆலயத்திற்கு போகிறீர்களா? ஆலயத்தில் அதிக மணி நேரம் செலவழிக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆலயத்தை நாடி சென்றவன் சிமியோன். அங்கேயே ஆண்டவருடைய வருகைக்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்து வந்து அவரை காண துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிமியோனை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்னாளை குறித்தும் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவள் ஒரு தீர்க்க தரிசனி. எப்பொழுது மேசியா வருவார் என்று சொல்லி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி அவருடைய வருகைக்காக, முதலாவது வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்று சொல்லி அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே அந்த பையனை ஆலயத்தில் விட்டு வந்த அவனுடைய தாயார் இன்னொரு அன்னாள், பழைய ஏற்பாட்டு அன்னாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் அதிக மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே. ஆலயத்திற்கு போகிறீர்களா? எத்தனையோ மணி நேரங்கள் பகல் வேளைகளிலே ஆலயம் திறந்தே இருக்கிறதே. அங்கே ஒரு பலிபீடமும் உண்டே, அங்கே ஃபேன் லைட் எல்லாமே உண்டே. போய் ஆண்டவரை தனிப்பட்ட அளவிலே இடை நாட்களிலே போய் தொழுது கொள்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? ஆலயத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது அதிக மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆலயம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு இடம். கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது நான் விரும்பி வாசம் செய்யும் வாசஸ்தலம் என்று சொல்லி ஆண்டவர் அறிவிக்கிறார். ஆலயத்தை விட்டு விடாதிருங்கள். ஆவியானவர் அசைவாடக்கூடிய ஒரு இடம். அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபிக்காமல் சும்மா இருந்தாலே போதும். பரிசுத்தாவியானவர் உங்களுடைய மனதிலே உள்ளத்திலே போராடக்கூடிய ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் தாமே உறிஞ்சிக் கொள்வார். அமைதியை தருவார், விடுதலை தருவார். ஆலயத்தை விட்டு விடாதிருங்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆலயம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆலயம் உண்டு. அல்ல தட்டாதீர்கள், அலட்சியம் பண்ணாதிருங்கள். ஆண்டவரை போய் அங்கு விசேஷமாக தொழுது கொள்ளுங்கள். என்ன சொல்லுகிறான் தாவீது? நான் சதா காலமும் அவருடைய ஆலயத்திலே தங்குவேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். அவன் ஒரு ராஜா, 12 கோத்திரத்துக்கு அரசன். அவனுக்கு ஆயிரக்கணக்கான வேலைகள் உண்டு, ஏராளமான செயல்பாடுகள் உண்டு, நிர்வாகங்கள் உண்டு. இருப்பினும் சதா காலமும் ஆலயத்தில் தங்குவேன் என்று ஒருவன் சொல்வானால் அவனுக்கு ஆலயத்தை பற்றிய வாஞ்சை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றிய பக்தி, இதெல்லாம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய செட்டைகளின் மறைவிலே தான் தங்க ஆசைப்படுவதாக சங்கீதக்காரன் சொல்கிறான். அவருடைய செட்டைகளின் மறைவு. செட்டைகளின் மறைவுன்னா என்ன அர்த்தம்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்க மனதாயிருக்கிறாரே, அந்த செட்டைகளா? அந்த செட்டைகளும் உண்டு. ஆனாலும் இந்த வசனம் சொல்லுவது அதற்கு மேலே, அதற்கு மேலான செட்டைகள். உடன்படிக்கை பட்டியை மூடி இருக்கின்றனவே கேருபீன்கள், அவற்றிற்கு 2 சட்டைகள். ஒரு சட்டை உடன்படிக்கை பட்டியின் மேலிருந்து அடுத்த சுவர் வரை செல்லுகிறது, அடுத்த சட்டை அடுத்த சுவர் வரை செல்லுகிறது. இப்படியாக கர்த்தருடைய சட்டைகள், ஆண்டவருடைய அரவணைப்பு,
கெரூபீன்களின் சட்டைகள். அந்த சட்டைகளின் மறைவிலே நான் வாழும் பொழுது எனக்கு சகல விதமான சந்தோஷமும் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சட்டைகளின் மறைவிலே ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. போவாஸ் சொன்னான் ரூத்தை பார்த்து, அவருடைய சட்டைகளின் மறைவிலே வந்த உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கூட உலகத்து ஆசீர்வாதம், உள்ளத்தின் ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய சட்டைகள், அவருடைய பிரசன்னம், அவருடைய கரங்கள் அவைகளுக்குள்ளாக வந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய சட்டைகளுக்குள்ளே நாம் வந்து விட்டால் 2 நன்மைகள் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 லட்சம் நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த சங்கீதத்திலே குறிப்பாக 2 நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று பராமரிப்பு. 2 காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அவருடைய சட்டைகள், அவற்றின் அரவணைப்புகள் பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, பராமரிப்பு. ஒவ்வொரு நாளும் சட்டைகளினாலே நம்மை மூடி நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அருளி செய்யக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது வாசிக்கிறேனே, 5, 8 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர், ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும், அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ராஜா முடிப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக கூப்பிடும் தாவீது, 2வதாக கூடாரத்திலே தாவீது, 3வதாக கூட்டுகிற தெய்வம் என்று சொல்லி 5ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்க கேட்டோம். கூட்டி அரவணைக்கக்கூடிய தெய்வம். அதனாலே தாவீதினுடைய தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஜபம் பண்ணுவேன். 4வது வசனத்திலே அவருடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்கியிருப்பேன், இன்னும் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நித்தமும் நான் வாழ்வேன், இன்னும் ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை, அவர் மேலேயே நான் பற்றுறுதியாக கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழ்வேன். ஏனென்றால் இதற்கு முன்பாக கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கடந்த கால பராமரிப்பை, அவருடைய கடந்த கால பாதுகாப்பை நான் எண்ணி விசுவாசித்து இந்த தேவன் மரண பரியந்தமும் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஜீவிப்பேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எனக்கு ஏராளமான வசனங்களை, வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வாக்கு தத்தங்களை நம்பி ஊக்கத்துடனே ஜெபித்து ஆண்டவர் பேரிலே பற்றுறுதியோடு விசுவாசத்தோடு வாழ்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் அறிவிக்கிறான். பொருத்தனைகள் அவசியமல்ல, பொருத்தனைகள் செய்து ஜெபிப்பது நல்லது. பொருத்தனை செய்து ஜெபித்தவர்கள் உண்டு. அந்நாள் பொருத்தனையோடு ஜெபித்தாள், சாமுவேலை பெற்றெடுத்தாள், அந்த பொருத்தனை தேவாலயத்திலே நிறைவேற்றினாள் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன தாவீது தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றினான் என்று சொல்லி 116ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பொருத்தனைகளை செய்ய ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த பொருத்தனைகளை செய்வேன் என்று சொல்லும் பொழுது அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை, நிறைவேற்றுவதற்கு திராணி இல்லை என்று சொன்னால் அந்த பொருத்தனைகளை செய்யாமல் இருப்பது நல்லது. பொருத்தனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். பொருத்தனை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பொருத்தனை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டு செய்யாமல் போனால் மூடர்கள், செய்யாதவர்கள், நிறைவேற்றாதவர்கள் மூடர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாது இருக்கிறதே நலம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 6ஆம் வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அப்படின்னா அனாவசியமா பொருத்தனை பண்ணாத அப்படின்னு அர்த்தம்.
அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த பொருத்தனை பண்ணினாலும் தேவன் மட்டுமல்ல, தூதர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். பொருத்தனை செய்துவிட்டு நிறைவேற்றாவிட்டால் தேவனுடைய கோபம். அதற்கு பிறகு கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள், வியாபாரங்கள் எல்லாமே அழிக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொருத்தனை மிக்க அவசியம் அல்ல, ஆனால் பொருத்தனை பண்ணினால் ஆண்டவர் பேரில் உள்ள உங்களுடைய விசுவாசத்தை காட்டுகிறீர்கள், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள். பொருத்தனை செய்தால் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தால் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இப்படி பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், நீர் கேட்டீர், தூதர்கள் எல்லாம் கேட்டார்கள், அதை நிறைவேற்ற எனக்கு மனமும் தாரும் பலனும் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கூட்டுகிறார். எதையெல்லாம்? 5ஆம் வசனத்திலே சுதந்திரத்தை கூட்டுகிறார். அவரிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை கூட்டுகிறார். 6ஆம் வசனத்திலே நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் கூட்டுகிறார். 7ஆம் வசனத்திலே அவரிடத்திலே அவர் மேலே நிலைத்திருத்தலை அவர் கூட்டுகிறார். 7ஆம் வசனத்திலே தயையை கூட்டுகிறார், உண்மையை கூட்டுகிறார். இப்படிப்பட்ட தெய்வம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய பிரதியுத்தரம் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தயையும் உண்மையும் நம்மை காக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி எப்பொழுதுமே துதித்து கீர்த்தனம் பண்ணி வாழ வேண்டும் என்று சொல்லி 7ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு யார்? ஆண்டவர் உங்களுக்கு யார்? அவர் கன்மலையா? அவர் கோட்டையா? அவர் அடைக்கலமா? அவர் ஆலயமா? எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி கொண்டு அன்பு கொண்டு அவர் நேசித்து வாழும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் தருவார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்? அவர் கன்மலையாக இருப்பார், கோட்டையாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், ஆலயமாக இருப்பார். ஆண்டவர் இவ்வண்ணமாக பேரளவிலே உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நாட்களிலே நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்யக்கூடிய தெய்வம். உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி விருத்தியோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்யும். ஏராளமான ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி சேர்க்க நீர் ஆசைப்படுகிறீரே. அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக வாழத்தக்கதாக நீர் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.